ஃப்ரெண்ட்ஸ், ஹை ரேஞ்ச் டெக்னிக்கல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கொழுந்து வெட்டுற மிஷின் பேட்டரி ஷேரோ. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் அதிகமான சவுண்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிளேடு வெட்ட மாட்டுதுன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு மட்டும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சவுண்ட் இருக்குது. அப்போ பிளேடும் சரியாக வெட்டலைன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் உள்ள இந்த 6 போல்ட்டை நம்ம கழட்டணும். அப்படி கழட்டினா இந்த மோட்டர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் மோட்டரில் சவுண்டா இல்லை இந்த கிராங்க் வீலுக்கு கீழே உள்ள பிளேடு சைடில் உள்ள சவுண்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த 6 போல்ட்டை கழட்டி இந்த மிஷினை மட்டும் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கழட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், லூஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூவில் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மோட்டர் நம்ம வந்து தனியாக எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மோட்டர் தனியாக எடுத்துகிட்டு, இப்போ மோட்டரில் அந்த சவுண்டு அதிகமாக இருக்கா இல்லை இந்த கிராங்க் வீல் சைடு அதிகமாக இருக்கா நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் சைடில் வந்து சவுண்டு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம மோட்டர் தனியாக வச்சுருவோம். அப்போ ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் வீலில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பக்கத்தில் உள்ள இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கழட்டிட்டோம்னா என்னன்றதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இது எப்படி கழட்டின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது எதனால் அதிகப்படியான நாய்ஸ் வந்துச்சுன்னா, நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடுங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்னர்னு ஒரு சம்பவம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா தேஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த லாடுன்னு சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா நல்லா தேஞ்சு போச்சு. இது வந்து இந்த பாருங்கள், இந்த கேப்பில் வந்து இப்படி செட் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இலக்கம் இருக்குன்னு தெரியும் பக்கத்தில் பார்க்கும் போது. அப்போ இவ்வளோ இலக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த மிஷின் ரன் ஆகும் போது உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு, அந்த நாய்ஸ் வருங்க பாருங்கள், இவ்வளோ இலக்கம் இருக்குது. இதனால தான் இது வந்து இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, டெம்பரவரியாக நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து முழுமையாக நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் பண்ணோம்னா, புது ஸ்பேர் மாற்றினா மட்டும்தான் அது நடக்கும். ஆனால் நம்ம டெம்பரவரியாக அந்த நாய்ஸை குறைக்கலாம். அது எப்படின்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. அப்போ இதை நம்ம வந்து ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம், இப்படி ஒரு ஃபைல், ஒரு அறத்தை வாங்கிட்டு இதை கரெக்டாக இந்த ஷேப்லேயே என்ன பண்ணணும், நம்ம இப்படி வந்து ஃபைல் பண்ணணும். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அதுக்கப்புறம் இப்படி வச்சு இந்த கிராஸ்லையும் இந்த கிராஸ் டைப்பில் நம்ம இதை வந்து ஃபைல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஃபைல் பண்ணால் இது கொஞ்சம் ஷார்ப்பாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைல் பண்ணிட்டோம். இந்த 2 சைடும் மாற்றி ஃபைல் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஷார்ப்பாக நம்ம ஃபைல் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது ஒரு தற்சமயத்துக்கு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணலாம். இதனால் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொண்டு நல்லபடியாக வெட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து மந்த்லி 1 டைம் நம்மளே வீட்டில் இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேப் இதில் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரவரி சொல்யூஷனோட நம்ம இதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கோம். இருந்ததை விட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கேப் இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேடில் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபைல் பண்ணதுக்கப்புறம் சவுண்டும் பார்த்தீங்கன்னா விட நல்ல ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்.